ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் தைரியராஜ். தலைப்புச் செய்திகள். பொறியியல் படித்த மாணவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். முப்படைகளின் தளபதிகள் மாநாடு குஜராத் மாநிலம் கெவாடியாவில் இன்று தொடங்கியது. கோவிட்-19க்கான தடுப்பு மருந்தை அனைவரும் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 66,000த்திற்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். மக்களின் வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்துவதில் அறிவியல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். திருப்பதி IIT-யின் நிறுவன நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பொறியியல் படித்த மாணவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். இளைஞர்களுக்கு உரிய திறன் பயிற்சி அளித்தால் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த அது வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொழில்நுட்ப மேம்பாடு நாட்டை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு வெங்கையா நாயுடு கூறினார். முப்படைகளின் தளபதிகள் பங்கேற்கும் மாநாடு குஜராத் மாநிலம் கெவாடியாவில் இன்று தொடங்கியது. பாதுகாப்புத் துறையில் சுயசார்பினை எட்டுவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த 3 நாள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. பாதுகாப்பு படையினை நவீனமயமாக்குவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் AK அப்துல் மொமனுடன் இன்று பேச்சு நடத்தினார். அரசுமுறை பயணமாக பங்களாதேஷ் சென்றுள்ள அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுக்களில் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கோவிட்-19க்கான தடுப்பூசியை அனைவரும் போட்டுக் கொள்ள வேண்டும் என்று தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் கோவிட்-19 தடுப்பு மருந்தை போட்டுக் கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தாமும் தமது பெற்றோர்களும் தடுப்பு மருந்தை செலுத்திக் கொண்டதாக அவர் தெரிவித்தார். இந்த தடுப்பு மருந்து மிகவும் பாதுகாப்பானது என்றும் அவர் கூறினார். தில்லியில் தடுப்பு மருந்து வழங்கும் மையங்களின் எண்ணிக்கையை உயர்த்துவது குறித்து மத்திய அரசுடன் ஆலோசனை நடத்திய பின் முடிவெடுக்கப்படும் என்றும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். தமிழகத்தில் கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து மத்திய உயர்நிலை குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இக்குழுவினர் ஆய்வு மேற்கொண்டதாக மக்கள் நல்வாழ்வுத்துறையின் முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நேற்று மட்டும் 66,000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு கோவிட்-19 தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டதாக அவர் கூறினார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 27,84,330 வேக்சின்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கு. இதில் 25.07 lakhs வந்து கோவிஷீல்டும், அதே மாதிரி 2.77 lakhs வந்து கோவேக்சினும் வந்துள்ளது. மிக நல்ல செய்தி என்னென்றால், முதல் நாள் உங்களுக்கு தெரியும், ஜனவரி 14 3000 தொடங்கி முன்னிலை பணியாளர்கள் சுகாதார பணியாளர்கள் பண்ணும்போது 20,000 வரைக்கும் தான் ஒரு நாளைக்கு வந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் குறைந்து 12,000 குறைந்தது. இன்னைக்கு நம்ம முதியோர்கள், குறிப்பாக 60 வயசுக்கு மேற்பட்டோர் மற்றும் 45 வயசுலேருந்து 59 வயசு இருக்கிற கூட்டு நோயாளிகள் தமிழ்நாட்டுக்கே எடுத்துக்காட்டாக செயல்பட்டுள்ளார்கள். நேற்றைய தினம் மட்டும் அவர்களோட பங்களிப்புனால 66,337 பேருக்கு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் வேக்சினேஷன் பண்ணியிருக்கோம். இதற்கு நான் முதல்கண் அந்த விழிப்புணர்வை மற்றவர்களுக்கு அவங்க மூலமாக சென்றதுக்கு அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை சுகாதாரத்துறை சார்பில் சொல்லியிருக்கோம். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கோவிட்-19க்கான கோவேக்சின் தடுப்பு மருந்து 81% செயல்திறனை கொண்டுள்ளதாக இடைக்கால ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பு மருந்தை செலுத்தும் 21 மையங்களில் மேற்கொண்ட ஆய்வுகளில் இது தெரியவந்துள்ளது. 25,800 பேரிடம் இதுகுறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தலைமை இயக்குநர் டாக்டர் பல்ராம் பார்கவா கூறியுள்ளார். 8 மாத காலத்திற்குள் உள்நாட்டிலேயே இந்த தடுப்பு மருந்து உருவாக்கப்பட்டிருப்பது சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் வலிமையை உணர்த்தியிருப்பதாக கூறினார். தடுப்பு மருந்து தயாரிப்பில் இந்தியா வல்லரசாக உருவாகியிருப்பதாகவும் டாக்டர் பல்ராம் பார்கவா தெரிவித்தார். டிஜிட்டல் இந்தியா தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் தொலைத்தொடர்புத் துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் திரு சஞ்சய் ஷிம்ராவ் தோரே கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்தியா தொலைத்தொடர்பு மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நகர்ப்புறங்களுக்கு இணையான தகவல் தொடர்பு வசதிகள் கிராமப்புறங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் இன்று நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அம்மாநில காவல்துறையைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்தனர். 2 பேர் காயமடைந்தனர். மேற்கு சின்வான் வனப்பகுதியில் இன்று காலை 8:45 மணி அளவில் இந்த சம்பவம் நேரிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தில் மத்திய பாதுகாப்பு படை வீரர் ஒருவரும் காயமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விண்ணப்பித்தவர்களுக்கான நேர்காணல் இன்று சென்னையில் நடைபெற்று வருகிறது. அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் நேர்காணலை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே இந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். மகாராஷ்டிர சட்டப்பேரவைத் தலைவர் பதவி 30 நாட்களுக்கு மேல் காலியாக உள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இப்பிரச்சினையில் இன்றைக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவை கோரிக்கை விடுத்துள்ளன. ஜம்மு காஷ்மீரில் அனைத்து மகளிர் பேக்கரி ராணுவத்தின் ஆதரவுடன் தொடங்கியுள்ளது. ரஜோரி மாவட்டத்தின் காலக்கோட் கிராமத்தில் மகளிரை கொண்டு இயங்கும் இந்த பேக்கரி தொடங்கப்பட்டுள்ளது. தினமலர் நாளிதழின் முன்னாள் ஆசிரியரும் நாணயவியல் அறிஞருமான திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்புக்கு 86 ரன் எடுத்துள்ளது. இந்திய அணியில் பும்ராவுக்கு பதிலாக முகமது ஷிராஜ் இடம்பெற்றுள்ளார். இந்த போட்டியை டிரா செய்தாலே உலக டெஸ்ட் சாம்பியன் போட்டிக்கான இறுதி ஆட்டத்திற்கு இந்தியா முன்னேறும். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. பாக்ஸம் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மேரிகோம், பூஜா ராணி, சிம்ரன்ஜித் கவுர், ஜாஸ்மின், லோவ்லினா போர்கோயின் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினின் கேஸ்டலோனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் 75 கிலோ எடைப்பிரிவில் பூஜா ராணியும், 51 கிலோ எடைப்பிரிவில் மேரிகோமும், 60 கிலோ எடைப்பிரிவில் சிம்ரன்ஜித் கவுரும், 69 கிலோ எடைப்பிரிவில் லவ்லினா போர்கோயினும் வெற்றி பெற்றனர். கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சானியா மிர்சா, ஸ்லோவேனியாவின் ஆந்திரேஜா இணை இன்று நெதர்லாந்தின் டெமிஷ் க்ளோசஸ், அமெரிக்காவின் நிக்கோலே மெலிச்சர் இணையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஜெர்மனி இடையேயான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற 3 போட்டிகளிலும் ஜெர்மனி வெற்றி பெற்றுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சியில் ஈடுபடுவதற்காக சென்னை அணியின் தோனி மற்றும் அம்பத்தி ராயுடு சென்னை வந்து சேர்ந்தனர். இந்த பயிற்சி வரும் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் சிலியின் கிறிஸ்டியன் கெரினை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொறியியல் படித்த மாணவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். முப்படைகளின் தளபதிகள் மாநாடு குஜராத் மாநிலம் கெவாடியாவில் இன்று தொடங்கியது. கோவிட்-19க்கான தடுப்பு மருந்தை அனைவரும் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 66,000க்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்கியது. எமது செய்திகளை உடனுக்குடன் AR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.